ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் நம்பில். எனக்கு இவருக்கும் தான் மணிவன் பிடிக்கிறோம். இந்த வீடியோவில் அதை தான் ஃபுல்லாக கத்திச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம வீடியோக்கு யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் வாயில் வர மாட்டேங்குது. சரி, கணநாளாக பீத்துலேருந்து வீடியோ போட்டு ரொம்ப வருஷமாக பீத்துன்னு நினைக்கிறேன். வருஷம் இல்லை, ரொம்ப மாதமாக பீத்து. இன்றைக்கி அவருக்கு எனக்கும் ஒன்றில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. என்னால் அவர் காய்ச்சிக்கிட்டே விளையாடினதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அது என்ன இஷ்யூன்னு தெரில, உங்களுக்கு தெரில. பலவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கெலாம் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் ஓடுற கேம் பிளே ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். பெரிய பகையெல்லாம் எனக்கு கிடையாது. அது சரி விடுங்க. இவர் வேறு ஐடியில் வந்துக்கிறதால எனக்கு ஒன்றுமே காட்டாது. கிராஃபிக்ஸ் ஒரு ஜாதி மஞ்சள் கலர்லாம் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இவர் எத்தனை ரவுண்டு வைத்த போகிறாரு. அவர் 5 வருஷம் ஓல்டுன்னு நினைக்கிறேன். 1 வீக் சாரி 5 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அவர் ஃபஸ்ட்டுக்கு நான் அவர் ஸ்க்ரீனில் காட்டின அவர் ஐடியை காட்டினேன் பார்த்தீங்களா. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்றாலே விளங்கும். அப்படியே பார்த்தீங்களா, பேசிட்டு இருக்கும்போதே தலையில் சும்மா தலை அங்கிட்டு திரும்பிட்டுச்சு. ஓகே, வேறு என்னமோ சொல்ல வந்தேன், வேறு என்னமோ சொல்கிறேன். சரியா, என்ன அப்படின்றது வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் திக்கி கதைப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதுங்க. இந்த இடத்துல குழுவே மாட்டாது கைஸ். இந்த இதில் இது ஃபோன் இஷ்யூ என்னன்னு தெரில. கேமில் உள்ளதா டெஸ்டிக்கலும் சரி, எனக்கு டெஸ்டிக்கல்லாம் சாதாரணமாக கொள்ளுவோம் கைஸ். என்னன்னு தெரில, கொழுவே மாட்டேன்னுச்சு. என்ன வச்சு போட்டாலும் எனக்கு பிஆர்சிஎஸ்க்கான நாள் விளையாடி எனக்கு இது கொழுவே மாட்டேன்னுச்சு. நான் கண்டது கரியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதால் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. நான் மூமெண்ட்டு, இப்போ அசிங்கமான க்ளோவால் போட்டது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தது. தப்பாளிக்கணும். ஓகே, கண்டது கரியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சா இதான் நடக்கும். குட். இந்த இடத்துலலாம் ஒரு அமௌண்ட் போட்டு வெறி ஏற்றிட்டிப்பேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. தலையிலே வைப்பார் டேமேஜை பார்த்து. நல்லா ஹெச்பியை பார்த்துக்கோங்க. ஹெச்பி ஓரியன் போட்டோன்னே ஏறிடும் எனக்கு. டானா ஓகே குட். கீழே என் கேரக்டர் ஸ்கில் ஹெச்பி ஏறுறது. கேரக்டர் ஸ்கில் எனக்கு ஹெச்பி ஏறிட்டு. இப்போ கூட ஹெச்பி குறையத்தான் இருக்குது. எனிமிக்கு ஒரு புல்லட் வச்சோடனே எனக்கு ஹெச்பி ஏறும். இப்போ இதில் ஒரு அடிப்பேன், இதில் ஒரு வச்சோடனே ஹெச்பி ஏறிட்டு. இப்போ பாருங்களேன், இந்த கண்டது கட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணதால என்னால் கட் பண்ணி போட முடியாது. ஓகேவா, என்ன அப்படின்டா இந்த இடத்துல அடி வாங்கினவன் தான் தப்பிச்சு பொழைச்சி ஓடி இந்த இடத்துல க்ளோவெல்லாம் போட்டு கவர்லாம் என்னென்ன கேஷ் அப்போ கூட தலை தெரிக்கும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நேராக ஓடி வரக்குள்ளெல்லாம் அடி வாங்க வேண்டியவர். இடத்துலலாம் முடியாது அப்படின்னு சொல்லி அழுத்தினேன். அது கூட கொழுவ மாட்டேன்டுச்சு. பார்த்துக்கோங்க. இந்த கண்டது கடியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதால் என்னால் ஒழுங்காக வாய்ஸ் கொடுக்க முடியல. போர் அடிக்குது எனக்கு. அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ போர் அடிக்கும். குட்டு ஒரு அடி வாங்க வாடாடே. ஆமாம் பா, அடி வாங்கு. கொழுவே மாட்டுது. இந்த மண்ணா போனால் தூக்கி எரிஞ்சு விட்டுற போகிறேன். என்னையா இது கண்ணா பின்னாண்டு கொழுவோம். சும்மா கொழுவுங்க. எதுவும் ஈவெண்ட்டால் அப்படி மாட்டானே. சரி, ஈவெண்ட் முடிஞ்சுதானுங்க. லங்கா சிட் ப்ரூ வெறியாகிவேன். இது கூட இந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் முடிச்சு விட்டீங்கம்மா. கைஸ், நம்ம சேனலில் இனிமேல் லைவ் போடலாமா? இதை வச்சு இந்த ஒரு கேம் நம்பி லைவ் போடணுமா எனக்கு தெரில. என்னன்னு தெரில. லைவ் போட இயலுமான்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகம். நான் நினச்சா போடலாம், ஆனால் நான் போட மாட்டேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நம்பிடாதீங்க. போடலாம், என்ன ஒரு பிரச்சனை. என் ஃபோன் நல்ல ஃபோனாக இருக்கணும். மாதிரி வாயிலே வைக்கிறாப்புல. மூஞ்ச காட்டுறாப்புல. எமௌண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். துறையிட்ட எமௌண்ட் இல்லை. அந்த ஐடியில் இருந்தாலும் இந்த ஐடியில் ஈக்க வாய்ப்பு இல்லை. அவர் கெஸ்ட் ஐடியில் வந்துக்கிறாரு. அதால் ஒரு வேறு ஐடி நான் காட்டினேன். அது ஸ்க்ரீனில் காட்டினேன் ஃபஸ்ட்டு வர ஆரம்பமே. தமிழ்லேயே அதான் போட்டிக்கும். ஆனால் தமிழில் ஒரு காஸ்ட்யூம் மட்டும்தான் காட்டிப்பேன். குட் மேன் ஆல்ரெடி நல்லா ப்ளே பண்ணுறாருங்க. வேறு ஐடியில் இருந்தாலுமே
எனக்கு கூட வேறு ஐடியில் இருந்தால் நல்லா ப்ளே பண்ண வராது. போட்டு செம்ம ஷாட் F9 ஐடியில் அடிச்சு அரமணத்ததுக்கு அப்புறம் ரியாக்ஷன் கொடுக்குற ஒரே ஆள் நாம தான். ஓகே கேஸ், ஒரு மாதிரியா வெற்றிகரமாக ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிறேன் இப்போ தான். அதுக்கு முன்னாடி 2 ரவுண்டு சொல்ல வந்துட்டேன். ஓகேவா? நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மட்டும் அந்த சர்ப்ரைஸ் பட்டனை தட்டி விட்ருங்க. சர்ப்ரைஸ் பண்ணுறேங்க. சர்ப்ரைஸ் பண்ணாக்கெல்லாம் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. ஒன்று கண்ணுன்னு சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணிடுங்களேன். ஓகே, நம்ம சேனல் ஃபஸ்ட்டே பார்த்துப்பீங்க, இன்ட்ரோ தரமாக இருந்ததா? ஓகே, நம்ம போட்டுடலாம். அடி குழியால் வெற்றிகரமாக இவ்வளோ ரவுண்ட் அடித்து ஒரு வெற்றிகரமாக வெத்துற நிலைமைக்கு போகிறாருங்க. என்னங்க கொழுவ மாட்டேங்கி ஹோமுக்கு வரலையோ கட்சி. நான் 2 நாளாக ஒரு 3 நாளாக அந்த ஒரு 5-6 நாளாக அப்படி தான் ஃப்ரீ ஃபயர் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதில் கூட நல்லா கொழுவி இருந்தது. இதில் ஏன் கொழுவ மாட்டேங்குன்னு எனக்கு தெரில. எனக்கு கேமில் ஈவெண்ட் விட்டதால் அப்படி இருக்குதா இல்லை வேறு எதாவது? இது நரோட்டோ சாப்டர் 3 வரது உறுதியாக என்னன்னு தெரில. என்ன சீட் இது? டைம் ஓட்டணுமில்ல, இதுக்காக இதெல்லாம் கழிச்சிட்டிக்கிறேன். நரோட்டோ சாப்டர் 3 வாரண்டாலும் வரும். வாரது உறுதியாக போயிடுச்சு 99%க்கு. அந்த 1% தான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறானுங்க. நிறைய வீடியோவில் சொல்கிறானுங்க. அப்படி தான் எனக்கு தெரில. அது வாரது உறுதியாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஓ ப்ரோ வரேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். ஓகே. ஐயோ, அவருக்கு நெட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன், நழுவிக்கிட்டே போகிறாரு. ஆமாம் அம்மாடி சுயநிலை வந்துட்டியா? ஐயோ, நெட்டு கிடைக்குமாடி. ஆஃப்லைன் போனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 5-6 ரவுண்ட் அடிச்சுப்பேன். ஆனால் அந்த ஆஃப்லைன் லீக்குள்ளே கூட அடிச்சுக்கலாமோ இருக்கிறேன். அந்தளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கிறேன். ஓகே, குட்டு. நான் இனிமேல் போடுற வீடியோஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். கட்டிங் அந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன். செம்ம வெறித்தனம் மாஸ். ஐயோ படவே மாட்டேன். ஐயோ செட்டிங்ஸில் போய் மாற்று. இதுக்கு பிறகு கொழுவு இல்லாட்டி நான் செம்ம கறியாயிருவேன், கடுப்பாயிருவேன். என்னத்தை சொல்கிறது ஒன்றுமே புரியல. இந்த இடத்துல மூமெண்ட்டை கொடுத்து ஒரே ஷாட்டு 2 ஷாட்டு மிஸ் பண்ணாமல் அடிப்பேன் பாருங்கள். லோவெல்லாம் இப்போ தான் ஒழுங்காக விடுது. இடத்துல நான் எதிர்பார்க்காத ஷாட்டு. மூமெண்ட்டு கொடுப்போம், சுட்டு பறப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சுட்டு பறக்கிற அளவுக்கு சுட்டு பார்த்தேன், நிலத்தில் கொட்டிக்கிட்டு. ஓகே, ஆஃப்லைனில் நினைக்கிறேன். வணக்கம் மாப்பிள்ள. ஆஃப்லைனா அடிச்சிடுறா கொழுவு. இந்த பார்த்தீங்களா, ஆஃப்லைனில் பிளேயரையே அடிச்சுக்கலாமா இருக்கிறனாலும் மாடி வந்துட்டாப்புல. இதுக்கு போகிறோம் நம்மளை புரட்டி எடுக்கிறாப்புல. வெற்றிகரமாக 8 நிமிஷத்தை தாண்டியாச்சு. வீட்டுக்கு போடுறதெல்லாம் எனக்கு இஷ்டம் கிடையாது கேஸ். எம்மா ஓடுறாரு. ஐயோ எங்கேயா ஓடுற? சுற்றி கிலோவெல்லாம் போட்டு பார்த்தேன், உழுவே மாட்டேங்கி. இவ்வளோ நேரம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்ட்டு கத்தி என் தொண்டை தண்ணி வெட்டி போச்சு கேஸ். இனிமையாச்சு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நம்ம சேனல்லே 169 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா இருக்கும். ஐயோ, தலையிலே பொட்டக்குன்னு அடிக்கிறாரு. குட் மேன், குட். அடி அம்மாடி, என்ன அடி. ஓயோ, என்ன அடிக்கிறாரு. செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க. எவனா இருந்தாலும் கெஸ்ட் ஐடியை வேறு அவன் ஐடி இருந்தால் தான் கேம் ப்ளே பண்ண வரும். இவன் என்னென்னா ஒரு ஐடியும் இல்லை, இது வேறு ஐடி. அவர் அந்த ஐடி யாரோ ப்ளே பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆன்லைன்லாம் இருக்கிறாரு. ஆனால் அவர் வேறு யாரோ ப்ளே பண்ணுறது, அதான் கெஸ்ட் ஐடியில் வந்துக்கிறாரு. பார்த்தீங்களா, எவன்டா இருந்தாலும் சில பேர் அப்படி கேதுங்க. சில பேர் வந்து அவன் ஐடி இருந்தால் தான் கேம் ப்ளே பண்ண வரும், இல்லாட்டி கேம் ப்ளே பண்ண வராது. அடி வாங்கி சாப்பிட்றது தான் மிச்சம். ஆனால் இவர் யாரையோ ஐடி சாரி கெஸ்ட் ஐடி வச்சுக்கிட்டு மரண மாதம் அடிக்கிறார். நான் தான் போய் கேட்டேன், ஒரு கண்டென்ட் வேணும் வாரியா அப்படின்னு சொல்ல. அவர் வேறு யாரோ கழிச்சார் அவர் ஐடியில் இருந்துட்டு. அதால் நான் வந்து வேறு அவர் கெஸ்ட் ஐடி ஒன்று இருந்தது,
ஒரு கால் பண்ணி இன்வைட் பண்ணேன். அவரோட ஐடியெல்லாம் எடுத்து இன்வைட் பண்ணி க்ரியேட்லாம் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் முட்டாள்தான் வரட்டா.